guys, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜஹனாஸ் குக்கிங்ல எந்த வீடியோ அப்லோட் பண்ண போறேன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா இது எந்த ஊர்ல ஃபேமஸ்னா ஸ்ரீலங்காவுல ரொம்பவே ஃபேமஸான வட்டலப்பம் தாங்க. ஆனா நம்ம ஊர்ல பெருநாண்டாலே ஸ்பெஷல் ஸ்வீட் நம்ம வட்டலப்பம் தான் செய்வோம். அது வாங்க ஈஸி மெத்தட்ல வீடியோக்குள்ள போய் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா தேங்காவில் பின்னாடி உள்ள அந்த கருப்பு கலராக இருக்கும்ல திக்கான லேயர் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் வெதுன்னு கை வச்சா நம்மளுக்கு சூடு பொறுக்கிற அளவு இருக்கிறப்ப நம்ம தேங்காய் பூவில் சேர்த்துக்கிட்டு அரைச்சோம்னா திக்கான தேங்காய் பால் நல்லா வந்துடும், நம்மளுக்கு கிடச்சிரும். அதில் ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 10லேருந்து 15 பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தேன், அது தோல் நீக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டைக்கு ஒரு புடி அளவுக்கு பெரிய முட்டை, நம்ம பிராய்லர் முட்டையில் 7 முட்டையும் சின்ன நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் கலருக்காண்டி 3 முட்டையும் நான் சேர்க்குறேங்க. அந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு முட்டைக்கு ஒரு கையில் பிடிச்சருக்கு ஜீனி சேர்த்துட்டு அதோட அந்த ஜீனி அடித்ததுக்கப்புறம் நம்ம பாதாம் பருப்பில் 15 முந்திரி பருப்பில் 10 சேர்த்து அடிச்சுக்கிறணுங்க. அதை அடித்ததுக்கப்புறம் தேங்காய் பாலை போட்டு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பால் பவுடரையும் போட்டு அடிச்சுக்கிறணுங்க. இவ்வளோ தாங்க. இதெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் முட்டையை ஓடே இல்லாமல் பொத்து ஊற்றிக்கிறணுங்க. பெரிய முட்டை நம்ம பிராய்லர் முட்டையில் 5, சின்ன முட்டை நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் கலருக்காண்டி 3 சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே சேர்த்து அரைச்சோம்னா எல்லோ விஸாக கிடைக்கும். நீங்கள் பிராய்லர் கோழி முட்டை இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டை மட்டும் போட்டு வட்டலப்பம் செஞ்சிங்கன்னா மஞ்சேர்ந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நெய் இல்லாட்டி பட்டர் போட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நல்லா தேய்ச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணணுங்க. வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய்யோ இல்லாட்டி 1 டீஸ்பூனுக்கு பட்டர் அங்கங்கே சேர்த்துக்கிறணும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே சட்டியில் ஒட்டாமல் அருமையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பாதாமோட துருவுனது லைட்டாக மேலாப்பில் போட்டிங்கன்னா அந்த கார்னிஷு அதை பண்ணி அப்புறம் வெட்டி சாப்பிட்றப்ப அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வட்டலப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸி மெத்தடில் இந்த வட்டலப்பம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வடிதட்டு இல்லாட்டி காயில் பேப்பர் போட்டு நல்லா மூடி வச்சிடணும். இல்லாட்டி நம்மளுக்கு வேர்வை தண்ணி உள்ளே போயிடும். குக்கர் நம்ம எடுக்கிற பாத்திரத்தை அகலமான நான் 5 லிட்டர் குக்கர் வச்சு இப்போ பாத்திரத்தில் உள்ளே வச்சு மூடி வச்சுட்டு நான் ஹை ஃப்ளேமில் 5 விசிலும் லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கத்தியில் குத்தி பார்க்குறப்ப நல்லா வெந்துருந்துச்சுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் செம சூப்பராக நம்மளுக்கு வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் யார் இதுவரை செஞ்சு பார்க்கலையோ அவங்களாம் செஞ்சு பாருங்கள். ஈஸி மெத்தட். யார் வேணாலும் இது 5 நிமிஷத்தில் முட்டையும் தேங்காய் பாலையும் வச்சு ஜீனியை வச்சு நம்ம வீட்டில் சூப்பரான வட்டலப்பம் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஃபெர்னா எல்லார் வீட்லேயும் வட்டலப்பத்தோடு தான் போயிருக்கும். எங்கள் அதிராமட்டணத்துலலாம் ஸ்பெஷலாக இந்த வட்டலப்பம் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் நாள் அன்றைக்கே வட்டலப்பம் செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்தா கட் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அப்படியே நாக்கில் நிற்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் குக்கரில் நம்ம வட்டலப்பம் அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே குக்கருக்கு கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே வட்டலப்பம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை வச்சு தட்டு வச்சு மூடி விசில் வைக்கணும். விசில் வைக்கிறப்ப ஹை ஃப்ளேமில் 5 விசிலும் லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷமும் நீங்கள் வச்சா தான் உள்ள வட்டலப்பம் வேகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெட்டுறப்பவே உங்களுக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.